வந்து உன்னாலே தப்பு இருந்தாலும் அவனை போட்டு அடிக்கிறவன் நட்பு அப்படிப்பட்ட நண்பன் கிடையாது. நீ ஒரு தப்பு செஞ்சா உன்னை திருத்தக்கூடியவனாக இருக்கணும். நம்ம ஒரு தப்பு செஞ்சா நீ செய்யறது தப்புடான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கேட்போமோ அந்த அளவுக்கு எடுத்து சொல்லக்கூடியவனாக அந்த நண்பன் இருக்கணும். அப்படியாக அந்த நண்பன் இருக்கணும். அல்லாஹ் தன திருமறையில சொல்றான் 3வது அத்தியாயம் 110வது வசனத்துல, நன்மையை ஏவி தீமையை தடுப்போராக இருக்கும். நன்மையை ஏவி தீமையை தடுப்போராக இருக்கணும். 2 நண்பர்கள் இருக்காங்கன்னா நீ ஒரு தப்பு செஞ்சு அவன் சொல்லக்கூடியவனா இருக்கணும். இது செய்யக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ இப்படி மத்தவங்களை பத்தி புறம் பேசுறியே, அது செய்யக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அது ஹராம்னு உனக்கு தெரியாதா? அதை எதுக்காக நீ செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவங்க தடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஆமாட்டா சரிடா நீ பேசுறதுதான் சரி இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜால்ரா தட்டக்கூடியவனாக அங்க இருக்கக்கூடாது. எப்படி புறம் பேசுவது தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுற அளவுக்கு கேவலமான கேடு கெட்ட ஒரு விஷயம் அப்படின்றத அவனுக்கு எடுத்து விளக்கக்கூடியவனாக இருக்கணுமே தவிர நீ பேசுறதெல்லாம் சரிதான் சொல்லிட்டு இவன் ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா பேசணும். அப்படிப்பட்ட நண்பர்களாக தான் இன்னைக்கு நாம தேர்வு செஞ்சு வச்சிருக்கோம். அப்படி நண்பர்கள் இல்ல, அப்படி ஒரு நண்பன் இருந்தாலும் அவனை விட்டு எந்த அளவுக்கு விலகி வர முடியுமோ அந்த அளவுக்கு விலகி வந்துருங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு ரகசியம் காப்பவன். ஒரு விஷயத்த நம்ம சொன்னா அது அவன் என்னைக்குமே அவன் வாழ்நாள்ல அவன் மௌத்தா போற வரைக்கும் அவன் அந்த ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவனாக இருக்கான். நம்ம மனசுல நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம் அப்படின்னா இவனை விட்டு எங்கேயும் போவாங்கன்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அந்த நம்பிக்கையில தானே நம்ம அவங்க கிட்ட சொல்லுவோம். இப்போ ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட முடியுமா? கிடையாது. ஏதோ ஒருத்தர் 2 பேரை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்படி இருந்தாலும் அப்படிதான், அதுக்கு பேர் தான் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது அவங்கள நம்பி நம்ம ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட சொல்றோம்னா இந்த நம்பிக்கை உடைக்கிற மாதிரி என்ன திரும்ப பண்ணுவாங்க, இவங்க கிட்ட போயிடுச்சு அவ்வளவுதான், ரேடியோ ஊர் ஃபுல்லா பரவிடும், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஒரு விஷயத்த சொன்னா அத சீக்கிரசியா மெயின்டைன் பண்ணக்கூடியவனாக அவன் இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி சொல்லிட்டான் அவன் அப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு 1க்கு 4 போய் வர வழியில சொல்லுவான். உன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதை நீ மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லையா என்னால என்கிட்ட இதை சொல்லாதப்பா நான் வெளியில போய் சொல்லிடுவேன்னு சொல்லி டீசெண்டா கிளம்பி போயிடணும். அதை விட்டுட்டு உட்காந்து எல்லாத்தையும் நல்ல மாதிரி கேட்டுக்கிட்டு பின்னாடி போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம். அப்படி செய்யக்கூடியவனாக இருந்தா அந்த இடத்துல இருந்து அப்படிப்பட்டவங்க வந்து நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு விலகி இருக்கணும். 4வது விஷயம் கஷ்டத்துல கைவிடாம இருக்கணும். கஷ்டத்துல கைவிடாதவனா அவன் இருக்கணும். கொஞ்சம் முன்னாடி வந்து இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மோட இருக்கிறான். கஷ்டத்துல கைவிடாதவனா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கஷ்டம் அப்படின்னா அப்படியே உட்காருங்க நம்ம தான் நமக்காக நினைப்போம். இன்ஸ்டால இருப்பான் 4000 5000 பேர் ஃபாலோவர்ஸ். ஒருத்தன் அந்த ஜனாசாவை தூக்குறதுக்கு, நீ செத்துட்டேன்னு தெரிஞ்சாலும் அந்த ஜனாசாவை தூக்குறதுக்கு 4 பேர் தான் வந்து நிற்பான். எப்படி 5000 6000 ஃபாலோவர்ஸ் இருக்க ஒரு செலிபிரிட்டி இருக்கிறது 4 பேர் தான் அந்த ஜனாசாவை தூக்குறதுக்கு. அப்படின்னா நீங்க சூஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் வெறும் லைக் போடுறதுக்கு தான், லைஃபுக்கு கிடையாதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த 5வது விஷயம் உலகத்துக்கும் ஆகிரத்துக்கும் அவன் நமக்கு துணையாக இருக்கக்கூடியவனாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், கொஞ்சம் முன்னாடி 2 பேர் இருக்கும் பட்சத்துல ஒருத்தர் எழுந்து தஹஜ்ஜுக்கு தொழுவான். தொழுகும் போது இன்னொருத்தனையும் அவன் எழுப்பக்கூடியவனாக இருப்பான். எழுப்பிட்டு அவன் சொல்லுவான் இந்தாடா நோட்ஸ் படி. நோட்ஸ் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான், தஹஜ்ஜுக்கு எழுப்பக்கூடியவனாக இருப்பான். 2 விஷயமும் இருக்கும். ஏன்னா நம்ம படிச்சா மட்டும் நம்மளால எதுவும் செஞ்சிட முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் முதல்ல இல்லனா நீங்க உள்ள வாங்கவே கிடையாது. அதனால தான் அவன் என்ன பண்றான், தஹஜ்ஜுக்கு உங்களை எழுப்புறான். படின்னு மட்டும் சொல்லல, அல்லாஹ்விடத்துல துஆ கேளு, அவன் உனக்கு தருவான். அதுக்கப்புறம் உன்னுடைய முயற்சி அணியும். உன்னுடைய முயற்சி பாதினா அல்லாஹ்வுடைய நாட்டம் பாதி. இப்படி உட்காருங்க, கொஞ்சம் முன்னாடி போவோம். இப்படி இந்த 5 விஷயம் பாருங்க உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கறத நம்ம இங்க உட்காருங்க. அது தொடாதீங்க, அது தொடாதீங்க. சரி, ஃப்ரெண்ட் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பாருங்க. அப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துட்டோம், தேர்வு செஞ்சுட்டோம், அப்படியும் நமக்கு ஒருத்தர் கிடைச்சிட்டாரு அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம அதை எப்படி பேணுவது அப்படின்றத பத்தி பார்த்தோம் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க,
உன் சகோதரனை கண்டு புன்னகைப்பதும் தர்மம் தான். திரும்ப இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, உங்களுடைய சகோதரனை கண்டு